பாபா சாமாரிக்கு அவன் வீட்டுக்கு போனேன். சிலன்னு பொம்பளைங்க காலுக்குள்ள என்னமோ சங்க கேட்குது. அதெல்லாம் வேண்டாம்மா, அப்படிலாம் செய்யாதீங்க. காலுக்கு அடியில் கொலுசு போட வேணான்னு. கொலுசாமா, அதெல்லாம் வேண்டாம், ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கப்பட்டது, கழட்டிருங்க. ஒரு மலக்கு உட்காந்து உங்க நன்மை கணக்கு கழிச்சுக்கிட்டே வரும். சேர்த்த சவாப ஏன் அதாப சவாப கூட்டாட்டியும் குறைக்காதீங்க ப்ளீஸ். இப்படியெல்லாம் சரி, அது சாஸ்திரோ. ஏன்னா இஸ்லாமியர்களை அமர்ந்து அவர்களுடைய குறைய சொல்லுவது ஈட்டிங் யுவர் டெட் பிரதர் அண்ட் ஃபிளஷ். உன்னுடைய செத்த சகோதரனின் சதையை கடிச்சு துப்புறது. நான் ஐம் நாட் ரெடி ஃபார் தட். இருந்தாலும் என் மனசுல பட்டுச்சு, என்னடா இப்படி பாவம் பண்றாங்களேன்னு. அவன்கிட்ட சொன்னா அவன் ஒன்னும் அவ்வளவு தைரியமா எந்திரிச்சு போய் பொண்டாட்டி கேட்கற அளவுக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்தேன், சரி கூட்டத்தில் போய் சொல்லி போடலாம், அவனுக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட சொன்னா அவன்ல போய் சொல்லணும். அவன் பொண்டாடி போய் நான் சொன்னேன் நீ உன் வேலையை கலந்து பார்த்துட்டு போடான்ட்டான். போய் நான் ஏதோ வேட்டியோட வந்து இருந்த கோமணத்தை அவுத்து கொடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? அதனால கேட்டா கேளுங்க, கேட்காட்டு நாசமா போங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. அஜர்த்துங்க இருக்கிறீங்க, ஏத்தா இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் தாடியிலேயே சண்டை பிடிச்சிட்டு இருங்க. மீசை வைக்கலாமா, என்ன ஸ்டாண்டர்ட் சைஸ் தாடி என்ன, மீசை வைக்கலாமா, வெட்டுக்கலாமா, விட்டு தொழுகலாமா, கட்டி தொழுகலாமா, மௌலது வைக்கலாமா, வேண்டாமா? மேஜர் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கு, அதை சால்வ் பண்ணுங்க. பரலான காரியங்கள் எவ்வளோ இருக்கு, விட்டுட்டு சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் போய் பராக்கு பார்த்து மக்களை, இளைஞர்களை தயவு செஞ்சு வழி நடத்திடாதீங்க.